வெல்கம் டு சயின்ஸ் ஆஃப் யூனிவர்ஸ். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்னா, நம்ம பூமியில் இதுவரைக்கும் ஆன்சரே தெரியாத மிராக்கிள் ஆக்டிவிட்டின்னு சொல்லக்கூடிய மேக்னெட்டிக் ஹில், மிஸ்ட்ரி ஸ்பாட், செயிலிங் ஸ்டோனுங்கிற இந்த 3 டைப் ஆஃப் மிராக்கிள் ஆக்டிவிட்டிக்கான பேசிக் சயின்ஸை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த 3 மிராக்கிள் ஆக்டிவிட்டியும் என்னென்னு நம்ம லாஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்க. அதாவது மேக்னெட்டிக் ஹீலுங்கிற இடத்துல எல்லா பொருட்களும் தாழ்வான இடத்துல இருந்து உயரமான இடத்தை நோக்கி மூவ் ஆகும். மிஸ்ட்ரி ஸ்பாட்டுங்கிற இடத்துல எல்லா நார்மல் ஆக்டிவிட்டியும் இந்த மாதிரி பர்டிகுலர் ஆங்கிளில் இருக்கும். அடுத்ததா செயிலிங் ஸ்டோனின் ஆக்டிவிட்டி என்னன்னா, சமதளமான இடத்துல ஸ்டோன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும்னு பார்த்தோம். எல்லா மிராக்கிள் ஆக்டிவிட்டிக்குமே இதுவரைக்கும் என்ன ஆன்சர் சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் எந்த ஆன்சருக்குமே இதுவரைக்கும் எந்த ஒரு சயின்ஸ் எக்ஸ்பிளனேஷனும் இல்லை. இந்த எல்லா மிராக்கிள் ஆக்டிவிட்டிக்கான ஆன்சரை சயின்ஸ் எக்ஸ்பிளனேஷனோட ஃபர்ஸ்ட்டாக நம்ம சயின்ஸ் ஆஃப் யூனிவர்ஸ் சேனலில் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. பேசிக்கான நார்மல் ஆக்டிவிட்டி என்னன்னு நாம ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதாவது இந்த மிராக்கிள் ஆக்டிவிட்டிக்கான ஆன்சரை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உயரமான இடம்னா என்ன, தாழ்வான இடம்னா என்ன, சமதளமான இடம்னா என்ன, இந்த இடங்களை நாம எப்படி தெரிஞ்சுக்க முடியும், இந்த இடங்கள்ல இருக்கும் நார்மல் ஆக்டிவிட்டி என்ன, இதெல்லாம் நாம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க போறோம். எர்த்தை சுத்தி கிராவிட்டி ஃபோர்ஸ் இந்த மாதிரி ஸ்ட்ரைக் லைன் கிராவிட்டி ஃபோர்ஸா ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். வாட் இஸ் தி கிராவிட்டி? இந்த கேள்விக்கான ஆன்சரையும் நீங்க தெரிஞ்சுக்க நினைச்சீங்கன்னா வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது பாருங்க. ஃபர்ஸ்ட் நாம எர்த்தின் சர்ஃபேஸ்ல சமதளமான இடம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். எர்த்தை சுற்றி இருக்கும் டோட்டல் ஸ்ட்ரைக் லைன் கிராவிட்டி ஃபோர்ஸ்ல இருந்து ஒரே ஒரு ஸ்ட்ரைக் லைன் கிராவிட்டி ஃபோர்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். நாம இப்போ இந்த ஸ்ட்ரைக் லைன் கிராவிட்டி ஃபோர்ஸை செலக்ட் பண்ணியிருக்கோம். அடுத்ததா இந்த ஸ்ட்ரைக் லைன் கிராவிட்டி ஃபோர்ஸுக்கு 90 டிகிரி பெர்பெண்டிகுலர் ஆங்கிளில் ஒரு ஹரிசாண்டல் ஸ்ட்ரைக் லைனை இந்த மாதிரி டிரா பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, இந்த ஹரிசாண்டல் லைன் எர்த்தின் சர்ஃபேஸை மென்ஷன் பண்ணுது. இந்த வெர்டிக்கல் லைன் எர்த்தின் சென்டர் பாயிண்ட்ல இருந்து வரும் ஸ்ட்ரைக் லைன் கிராவிட்டி ஃபோர்ஸை மென்ஷன் பண்ணுது. இந்த 2 லைனும் கிராஸ் பண்ணும் இந்த பாயிண்டை சுத்தி 4 ஆங்கிள்ஸ் கிரியேட் ஆகுது. அதாவது இந்த ஹரிசாண்டல் லைனுக்கு அப் சைடுல 2 ஆங்கிளும் பிலோ சைடுல 2 ஆங்கிளும் கிரியேட் ஆகுது. இந்த 2 சைடுல ஏதாவது ஒரு சைடுல இருக்கிற ஆங்கிளை மட்டும்தான் நாம கன்சிடர் பண்ணணும். நாம கீழே இருக்கிற இந்த 2 ஆங்கிளை மட்டும்தான் கன்சிடர் பண்ண போறோம். இந்த ஹரிசாண்டல் ஸ்ட்ரைக் லைன் வெர்டிக்கல் ஸ்ட்ரைக் லைன் கிராவிட்டி ஃபோர்ஸுக்கு 90 டிகிரி பெர்பெண்டிகுலர் ஆங்கிள் இருக்கிறதுனால இந்த 2 ஆங்கிளும் 90 டிகிரி ஆங்கிள் ஈக்குவலா இருக்கும். அதனால இந்த 2 ஆங்கிளின் வேரியேஷன் வேல்யூ 0. அதாவது 90 டிகிரி மைனஸ் 90 டிகிரி ஈக்குவல் டு 0 வேரியேஷன். அதனால எர்த்தை சுத்தி இருக்கிற எந்த இடமா இருந்தாலும் சரி, அந்த இடத்தின் சர்ஃபேஸும் சர்ஃபேஸ்ல ஆக்ட் ஆகும் ஸ்ட்ரைக் லைன் கிராவிட்டி ஃபோர்ஸும் கனெக்ட் ஆகி சர்ஃபேஸுக்கு கீழே கிரியேட் ஆகும் இந்த 2 ஆங்கிளும் 90 டிகிரி ஆங்கிளா இருந்து 2 ஆங்கிளின் வேரியேஷன் வேல்யூவும் 0வா இருக்கும் இடம்தான் நாம எர்த்தின் சர்ஃபேஸ்ல ஹரிசாண்டல் பிளேஸா கன்சிடர் பண்றோம். இப்போ நமக்கு எர்த்தின் சர்ஃபேஸ்ல சமதளமான இடம்னா என்ன, அந்த இடத்துல இருக்கும் ஆங்கிளை யூஸ் பண்ணி சமதளமான இடத்தை எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியும். அடுத்ததா இந்த சமதளமான இடத்துல நார்மல் ஆக்டிவிட்டி எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாம். டோட்டல் எர்த்தின் சர்ஃபேஸ்ல எந்த ஒரு இடத்துல இந்த ஆங்கிள் வேரியேஷன் வேல்யூ 0வா இருக்குதோ அந்த இடத்துல இருக்கும் பொருட்கள் நார்மலா ரெஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல ஒவ்வொரு பொருளின் டோட்டல் வெயிட்டும் கிராவிட்டி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் சேம் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆயிட்டு இருக்கும். அதே நேரத்துல ஆங்கிள் வேரியேஷன் 0வா இருக்கிறதுனால பொருளின் சென்டர் ஆஃப் கிராவிட்டி பாயிண்ட்ல எந்த ஒரு சைடு ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகாது. சைடு ஃபோர்ஸின் அளவும் 0வா இருக்கும். அதனாலதான் எல்லா பொருளும் நார்மலா இந்த இடத்துல இருக்குது. மனிதர்களின் ஆக்டிவிட்டியும் நார்மலா இருக்குது. இந்த மாதிரியான இடங்கள்ல பொருட்கள் மூவ் ஆகணும்னா கண்டிப்பா பொருட்களுக்கு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்கணும். ஆங்கிள் வேரியேஷன் 0வா இருக்கிற இடத்துல ஸ்பிரிட் லெவலை வைக்கும் போது ஏர் பபிள் இந்த மாதிரி சென்டர் பாயிண்ட்ல இருக்கும். இந்த சென்டர் பாயிண்ட் தான் 4 ஆங்கிளும் மீட் பண்ற இடமா இருக்கும். ஸ்பிரிட் லெவல்ல ஏர் பபிள் எதுக்காக இப்படி சென்டர் பாயிண்ட்ல இருக்குதுன்னு நாம ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது பாருங்க. அடுத்ததா இந்த இடத்துல ஒரு பெண்டுலம் வைக்கும் போது பெண்டுலம்ல இருக்கிற மெட்டல் பாலும் பெண்டுலமின் சென்டர்ல இந்த மாதிரி இருக்கும். பெண்டுலம்ல இருக்கிற பால் எப்போதும் வெர்டிக்கல் ஸ்ட்ரைக் லைன் கிராவிட்டி ஃபோர்ஸுக்கு சேம் டைரக்ஷன்ல தான் இருக்கும். அதனால இந்த பெண்டுலமை யூஸ் பண்ணி ஒவ்வொரு இடத்துலயும் ஆக்ட் ஆகும் ஸ்ட்ரைக் லைன் கிராவிட்டி ஃபோர்ஸின் டைரக்ஷனை நாம கண்டுபிடிக்க முடியும். ஆங்கிள் வேரியேஷன் 0வா இருக்கிற இடத்துல பெண்டுலமின் பாலும் இந்த மாதிரி நார்மலா தான் இருக்கும். இங்க ஆங்கிள் வேரியேஷன் 0வா இருக்கிறதுனால இந்த பாலை எந்த டைரக்ஷன்ல மூவ் பண்ணாலும் சேம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தான் கொடுக்கணும். உதாரணத்துக்காக இந்த 5 kg பாலை ரைட் சைடுல மூவ் பண்ணணும்னா 5 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்கணும்னு வச்சுக்கலாம். அதே போல இந்த பாலை லெஃப்ட் சைடுல மூவ் பண்ணாலும் அதே சேம் 5 நியூட்டன் ஃபோர்ஸ் தான் கொடுக்கணும். இதுதான் ஹரிசாண்டல் சர்ஃபேஸின் நார்மல் ஆக்டிவிட்டி. இப்போ நமக்கு ஹரிசாண்டல் சர்ஃபேஸ்னா என்ன, அதை எப்படி ஆங்கிள் வேரியேஷனை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும், ஹரிசாண்டல் சர்ஃபேஸின் நார்மல் ஆக்டிவிட்டி என்னன்னு தெரியும். அடுத்ததா ஒரு இன்க்ளைன்ட் சர்ஃபேஸில் உயரமான இடம் எது, தாழ்வான இடம் எது, அந்த இடத்தின் நார்மல் ஆக்டிவிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்.
நாம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் ஒரு வெர்டிகல் ஸ்ட்ரைக் லைன் கிராவிட்டி ஃபோர்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்ட்ரைக் லைன் கிராவிட்டி ஃபோர்ஸுக்கு இன்க்ளைண்டா இந்த மாதிரி ஒரு லைனை டிரா பண்ணிக்கலாம். இந்த இன்க்ளைண்ட் லைன்ல எது உயரமான இடம் எது தாழ்வான இடம்னு இப்போ கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ஹரிசாண்டல் சர்ஃபேஸ்க்கு கீழே இருக்கும் இந்த இரண்டு ஆங்கிளையும் செக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இந்த இரண்டு ஆங்கிளும் ஈக்குவலா 90 டிகிரி ஆங்கிள் இருக்குதா? இல்ல, இரண்டும் டிஃபரண்டான ஆங்கிள் இருக்குது. உதாரணத்துக்காக ரைட் சைடுல இருக்கிற ஆங்கிள் 110 டிகிரின்னு வச்சுக்கலாம். அப்போ லெஃப்ட் சைடுல இருக்கிற ஆங்கிள் எவ்வளவு இருக்கும்? 70 டிகிரி ஆங்கிளா இருக்கும். இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா சர்ஃபேஸ்க்கு கீழே இருக்கிற இந்த இரண்டு ஆங்கிளையும் டோட்டல் பண்ணும்போது 180 டிகிரி ஆங்கிள் வரணும். அடுத்தடுத்து இருக்கிற எந்த இரண்டு ஆங்கிளை டோட்டல் பண்ணாலும் 180 டிகிரி ஆங்கிள் தான் இருக்கும். சரி, இந்த இரண்டு ஆங்கிள் எந்த ஆங்கிள் ஸ்மால் ஆங்கிள் இருக்குதோ அந்த ஆங்கிள் சைடு டைரக்ஷன் தான் தாழ்வான இடத்தை குறிக்கும். எந்த ஆங்கிள் பிக் ஆங்கிள் இருக்குதோ அந்த ஆங்கிளின் சைடு டைரக்ஷன் தான் உயரமான இடத்தை குறிக்கும். அப்போ இந்த இன்க்ளைன்ட் சர்ஃபேஸ்ல எந்த சைடு ஆங்கிள் ஸ்மால் ஆங்கிளா இருக்குது? லெஃப்ட் சைடு ஆங்கிள் தான் ஸ்மால் ஆங்கிளா இருக்குது. அப்போ இந்த டைரக்ஷன் தான் தாழ்வான இடத்தை மென்ஷன் பண்ணுது. இந்த டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனான இந்த டைரக்ஷன் உயரமான இடத்தை மென்ஷன் பண்ணும். அடுத்ததா இந்த இரண்டு ஆங்கிளுக்கும் இடையில இருக்கிற ஆங்கிள் வேரியேஷன் வேல்யூ என்னன்னு செக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். எந்த ஆங்கிள் ஸ்மால் ஆங்கிளா இருக்குதோ அந்த ஆங்கிளை ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணிக்கலாம். 70 டிகிரி மைனஸ் 110 ஈக்குவல் டு மைனஸ் 40 டிகிரி ஆங்கிள்னு ஆன்சர் கிடைச்சிருக்கு. அப்போ இந்த இன்க்ளைன்ட் சர்ஃபேஸின் ஆங்கிள் வேரியேஷன் வேல்யூ என்னன்னா மைனஸ் 40 டிகிரி. இந்த மாதிரி ஆங்கிள் வேரியேஷனுக்கு ஒரு வேல்யூ கிடைக்குதுன்னா அந்த சர்ஃபேஸ் எர்த்தின் சர்ஃபேஸுக்கு இன்க்ளைண்டான ஒரு இடமா இருக்கும். எர்த்தின் சர்ஃபேஸ்ங்கிறது எர்த்தின் சென்டர் பாயிண்டை பேஸா வச்சு வரையப்படும் ஒவ்வொரு சர்க்கிளையும் குறிக்கும். இந்த ஸ்ட்ரைக் லைன் மற்றும் இன்க்ளைன்ட் லைன் எர்த்தின் இந்த சர்க்கிள் சர்ஃபேஸ் உடன் எப்படி கனெக்ட் ஆகுங்கிற சயின்ஸ் டீடைலை நாம நெக்ஸ்ட் வீடியோல தெரிஞ்சுக்கலாம். இப்படி இன்க்ளைண்டா இருக்கிற ஒரு இடத்துல பொருளை வைக்கும் போது அந்த பொருள் அதே இடத்துல இருக்குமா? இருக்காது. எந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் இல்லாம இந்த வெர்டிகல் ஸ்ட்ரைக் லைன் கிராவிட்டி ஃபோர்ஸை மட்டும் யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா தாழ்வான இடத்தை நோக்கி மூவ் ஆகும். இந்த மாதிரி எதுக்காக பொருட்கள் இந்த மாதிரி தாழ்வான இடத்தை நோக்கி மூவ் ஆகுதுன்னு இப்போ தெரிஞ்சுக்கலாம். எர்த்தின் சர்ஃபேஸ் இந்த மாதிரி இன்க்ளைண்டா இருந்தாலும் அந்த இடத்துல இருக்கிற வெர்டிகல் ஸ்ட்ரைக் கிராவிட்டி ஃபோர்ஸ் இந்த மாதிரி கீழ் நோக்கி ஸ்ட்ரைக் லைன்ல தான் ஆக்ட் ஆயிட்டு இருக்கும். சர்ஃபேஸ் இப்படி இன்க்ளைண்டா இருக்கிறதுனால கிராவிட்டி ஃபோர்ஸும் இந்த மாதிரி இன்க்ளைண்டா ஆக்ட் ஆகாது. ஆனாலும் பொருட்கள் தாழ்வான இடத்தை நோக்கி தான் மூவ் ஆகும். ஏன்னா இந்த இன்க்ளைன்ட் சர்ஃபேஸ்ல இருக்கிற பொருட்களின் டோட்டல் வெயிட்டும் இந்த ஸ்ட்ரைக் லைன் கிராவிட்டி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் சேம் டைரக்ஷன்ல தான் கீழ் நோக்கி ஆக்ட் ஆயிட்டு இருக்கும். ஆனா பொருள் இருக்கும் சர்ஃபேஸ் இன்க்ளைண்டா இருக்கிறதுனால பொருளின் சென்டர் ஆஃப் கிராவிட்டி பாயிண்ட்ல ஒரு சைடு ஃபோர்ஸ் ஆட்டோமேட்டிக்கா உருவாகும். இந்த சைடு ஃபோர்ஸ் எர்த்தின் ரியல் ஹரிசாண்டல் சர்ஃபேஸ்ல இருந்து மைனஸ் 40 டிகிரி ஆங்கிள் தாழ்வான இடத்தை நோக்கி ஆக்ட் ஆகும். அதாவது இன்க்ளைன்ட் சர்ஃபேஸுக்கு பேரலல் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும். இந்த சைடு ஃபோர்ஸ் எதுக்காக இப்படி தாழ்வான இடத்தை நோக்கி ஆக்ட் ஆகுதுன்னா கிராவிட்டி ஃபோர்ஸ் கீழ் நோக்கி ஆக்ட் ஆகுறதுனால தான். எல்லா நார்மல் ஆக்டிவிட்டியும் கீழ் நோக்கி இருக்கிறதுனால தான் நாம இந்த ஆன்சரை நெகட்டிவ் ஆன்சர் வர்ற மாதிரி செட் பண்ணியிருக்கோம். இந்த சைடு ஃபோர்ஸின் ஸ்ட்ரென்த் சர்ஃபேஸின் பிலோ ஆங்கிள் வேரியேஷன் வேல்யூவை பொறுத்து சேஞ்ச் ஆகும். உதாரணத்துக்காக இந்த இன்க்ளைன்ட் சர்ஃபேஸின் ஆங்கிள் வேரியேஷன் வேல்யூ என்னன்னு செக் பண்ணலாம். லெஃப்ட் சைடு ஆங்கிள் 50 டிகிரின்னு வச்சுக்கலாம். அப்போ ரைட் சைடு ஆங்கிள் என்னவா இருக்கும்? 130 டிகிரி ஆங்கிளா இருக்கும். இப்போ ஆங்கிள் வேரியேஷன் வேல்யூ 50 டிகிரி மைனஸ் 130 டிகிரி ஈக்குவல் டு மைனஸ் 80 டிகிரி ஆங்கிளா இருக்கும். இப்போ ஆங்கிள் வேரியேஷன் வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அதனால பொருளின் சைடு ஃபோர்ஸும் அதிகமா இருக்கும். அதனால இந்த இன்க்ளைன்ட் சர்ஃபேஸ்ல மூவ் ஆகும் பொருளின் ஸ்பீடு மற்றும் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இப்படி ஆங்கிள் வேரியேஷன் வேல்யூ சேஞ்ச் ஆகும்போது பொருளின் ஸ்பீடு மற்றும் ஃபோர்ஸ் ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகும். அடுத்ததா லெஃப்ட் சைடு ஆங்கிள் 80 டிகிரின்னு வச்சுக்கலாம். அப்போ ரைட் சைடு ஆங்கிள் என்னவா இருக்கும்? 100 டிகிரியா இருக்கும். இப்போ ஆங்கிள் வேரியேஷன் வேல்யூ என்னவா இருக்கும்? 80 டிகிரி மைனஸ் 100 டிகிரி ஈக்குவல் டு மைனஸ் 20 டிகிரியா இருக்கும். இங்க ஆங்கிள் வேரியேஷன் வேல்யூ குறைவா இருக்கிறதுனால இந்த இன்க்ளைன்ட் சர்ஃபேஸ்ல இந்த பொருளின் மீது ஆக்ட் ஆகும் சைடு ஃபோர்ஸும் குறைவா இருக்கும். அதனால இந்த இன்க்ளைன்ட் சர்ஃபேஸ்ல பொருட்கள் மூவ் ஆகும் ஸ்பீடு மற்றும் ஃபோர்ஸும் குறைவா தான் இருக்கும். ஃபைனலா இந்த இன்க்ளைன்ட் லைன் இந்த மாதிரி வெர்டிகலா இருக்கும்போது ஆங்கிள் வேரியேஷன் வேல்யூ என்னவா இருக்கும்? 0 மைனஸ் 180 டிகிரி ஈக்குவல் டு மைனஸ் 180 டிகிரி ஆங்கிளா இருக்கும். இந்த மைனஸ் 180 டிகிரி ஆங்கிள் பொருளின் ஃபாலிங் ஆங்கிளா இருக்கும். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா ஒரு பொருள் மேலே இருந்து ஸ்ட்ரைட்டா கீழ் நோக்கி விழும்போது அந்த பொருளுக்கு எர்த்தின் சர்ஃபேஸின் வேரியேஷன் ஆங்கிள் வேல்யூ மைனஸ் 180 டிகிரி ஆங்கிள்னு நினைச்சுக்கலாம். அதாவது ஸ்ட்ரைட்டா கீழ் நோக்கி விழும் பொருளை ஸ்டாப் பண்ண எந்த சர்ஃபேஸும் இல்லைன்னு அர்த்தம்.
இப்படி வெர்டிகல் டைரக்ஷன்ல விழும் பொருளின் சைடு ஃபோர்ஸும் இங்க வெர்டிகல் கிராவிட்டி ஃபோர்ஸுக்கு ஈக்குவல் டைரக்ஷன்ல இருக்கும். இப்படி சைடு ஃபோர்ஸும் கிராவிட்டி ஃபோர்ஸும் ஈக்குவலா ஒரே டைரக்ஷன்ல இருக்கும் அந்த வேல்யூவை தான் நாம 9.81 ன்னு மென்ஷன் பண்றோம். இதுதான் பொருளினுடைய ஃபுல் ஃபோர்ஸா இருக்கும். இன்க்ளைன்ட் சர்ஃபேஸ்ல இந்த சைடு ஃபோர்ஸ் ஃபுல் 9.81 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் ஃபோர்ஸா இருக்காது. இந்த 9.81 ஃபோர்ஸ் இந்த இரண்டு ஆங்கிளின் ஆங்கிள் வேரியேஷன் வேல்யூவை பொறுத்து சேஞ்ச் ஆகும். அதாவது ஆங்கிள் வேரியேஷன் வேல்யூ குறையும் போது இந்த சைடு ஃபோர்ஸ் 9.81 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயரா இல்லாம குறைவா இருக்கும். ஆங்கிள் வேரியேஷன் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த சைடு ஃபோர்ஸின் 9.81 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். மேக்ஸிமம் வேல்யூ தான் 9.81 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். அதாவது 0 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் ஸ்டார்டிங் வேல்யூ 9.81 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் மேக்ஸிமம் வேல்யூவா இருக்கும். அதனால ஹரிசாண்டல், இன்க்ளைன்ட், வெர்டிகல் இந்த மூணு சர்ஃபேஸ்லயும் சைடு ஃபோர்ஸின் வேல்யூ இந்த 0 to 9.81 வேல்யூக்கு இடையில தான் இருக்கும். இந்த 0 to 9.81 வேல்யூ எர்த்தின் சர்ஃபேஸுக்கு கீழே இருக்கிற ஆங்கிள் வேரியேஷன் வேல்யூவை பொறுத்து சேஞ்ச் ஆகும். இந்த இன்க்ளைன்ட் சர்ஃபேஸ்ல ஸ்பிரிட் லெவலை வைக்கும் போது ஏர் பபுளும் சென்டர்ல இல்லாம ஸ்பிரிட் லெவலின் எந்த சைடு உயரமா இருக்குதோ அந்த இடத்தை நோக்கி மூவ் ஆகி அந்த சைடு கார்னர்ல இந்த மாதிரி இருக்கும். எதுக்காக இந்த மாதிரி ஒன் சைடு கார்னர்ல இருக்குதுன்னு நாம இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஸ்பிரிட் லெவல்ல வாட்டர் இருக்கும் இந்த டியூப்பும் இன்க்ளைன்ட் சர்ஃபேஸுக்கு பேரலல் டைரக்ஷன்ல தான் இந்த மாதிரி இருக்கும். வாட்டர் டியூப் இப்படி இன்க்ளைண்டா இருக்கும்போது டியூப்பின் இன்சைட்ல இருக்கிற டோட்டல் வாட்டரின் மீதும் சைடு ஃபோர்ஸ் இன்க்ளைன்ட் டைரக்ஷன்ல இந்த மாதிரி தாழ்வான இடத்தை நோக்கி ஆக்ட் ஆகும். அதனால டோட்டல் வாட்டரும் டியூப்பின் தாழ்வான இடத்துல வாட்டர் பிரஷரை இன்க்ரீஸ் பண்ணும். வாட்டர் டியூப்பின் இன்சைடில் இருக்கிற டோட்டல் வாட்டரும் தாழ்வான ஒன் சைடு கார்னரை நோக்கி மூவ் ஆகுறதுனால உயரமான இடத்துல இருக்கும் இன்னொரு கார்னர்ல வாட்டர் பிரஷர் லோ ஆகும். அதனால தான் ஏர் பபுள் இந்த மாதிரி லோ பிரஷர் இருக்கிற உயரமான இடத்தை நோக்கி மூவ் ஆகி இந்த இடத்துல வந்து இருக்குது. ஸ்பிரிட் லெவலை எந்த டைரக்ஷன்ல இன்க்ளைண்டா வச்சாலும் இதுதான் பேசிக் கான்செப்ட். இன்க்ளைன்ட் சர்ஃபேஸ்ல மூவ் ஆகும் பொருளை மூவ் ஆகாம ஸ்டாப் பண்ணணும்னா பொருள் இருக்கும் சர்ஃபேஸை வெர்டிகல் ஸ்ட்ரைக் லைன் கிராவிட்டி ஃபோர்ஸுக்கு 90 டிகிரி பெர்பெண்டிகுலர் ஆங்கிளுக்கு சேஞ்ச் பண்ணி சர்ஃபேஸின் ஆங்கிள் வேரியேஷன் வேல்யூவை 0வா சேஞ்ச் பண்ணணும். இப்படி சேஞ்ச் பண்ணும்போது பொருட்கள் மூவ் ஆகாம அதே இடத்துல இருக்கும். இப்போ நமக்கு எர்த்தின் சர்ஃபேஸ்ல ஹரிசாண்டல், இன்க்ளைன்ட் மற்றும் வெர்டிகல் சர்ஃபேஸ்னா என்ன, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒவ்வொரு இடத்தின் நார்மல் ஆக்டிவிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். கிராவிட்டி ஃபோர்ஸ் இல்லாத இடத்துல நாம இந்த மாதிரி எந்த டைரக்ஷன்ல லைனை டிராப் பண்ணாலும் சரி எல்லா லைனுமே ஸ்ட்ரைக் லைன் தான். அதனால எர்த்தின் சர்ஃபேஸ்ல எர்த்தின் ஸ்ட்ரைக் லைன் கிராவிட்டி ஃபோர்ஸை பேஸா வச்சுதான் ஒவ்வொரு லைனையும், அதாவது எர்த்தின் சர்ஃபேஸை ஹரிசாண்டல், இன்க்ளைன்ட், வெர்டிகல் சர்ஃபேஸ்னு டிசைட் பண்றோம். நெக்ஸ்ட் வீடியோல இந்த 3 மிராக்கிள் ஆக்டிவிட்டிக்கான ஆன்சரை நாம தெரிஞ்சுக்கலாம்.